சஃபி, அதாவது ஒரு ஈஸி கூட்டணி ஆட்டம் இதை நீங்க மீன் பண்றீங்க. ஆனால் அதற்குள்ள அவங்க வைக்கிற கால்குலேஷன் திமுகவுடைய 5 ஆண்டு, இன்னும் ஓராண்டு இருக்கு, அதையும் சேர்த்து திமுகவுடைய 5 ஆண்டு ஆட்சியுடைய அதில் இருக்கக்கூடிய அதிருப்திகளை வைப்பாங்க. நீங்க மத்திய அரசு மீது வைக்கிற விமர்சனம் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அதிமுகவிற்கு இது ஒன்றும் வெயிட்டேஜ் இல்லை இல்லையா? இதுல அதிமுகவுடைய வெயிட்டேஜா இல்லைன்னா பாஜகவுடைய வெயிட்டேஜான்னு பார்க்கறத விட தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கிறது தானே மேடம் முக்கியம். இப்போ உதாரணமா இப்போ எல்லாருமே பேசினாங்க இல்லையா, இப்போ ஜீவா பிரதர் பேசினாரு, அருண் சார் பேசினாரு, ரவீந்திரன் சார் பேசினாரு. எல்லாம் பேசும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப நுணுக்கமா சொன்னாங்க. நீங்க அதை நோட் பண்ணீங்களான்னு தெரியல. பாஜக இதை கொண்டாடுது. இவங்களுடைய கோலிஷனை, இப்ப நடந்த கோலிஷனை பாஜக கொண்டாடுது. ஆனா புதுக்கோட்டையில இருந்து முகமது கனின்னு ஒருத்தர், காரைக்கால்ல இருந்து அசனான்னு ஒருத்தர், பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் இருக்கிற கூட்டத்திலேயே திருப்பூர் கார்பரேஷன் எதிர்கட்சி கொறடா கண்ணப்பன் ஒருத்தர், முன்னாள் எம்எல்ஏவா இருக்கிற குணசேகரன் ஒருத்தர், எல்லாத்திலும் முக்கியமா செல்லூர் ராஜு அவர்கள், அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள், இவர்களுடைய ரியாக்ஷன்லாம் பாருங்க. இவங்கெல்லாம் சில பேர் கட்சி விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஒரு பக்கம் அதாவது நீங்க ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி லாஸ்ட் 2 இயர்ஸா எப்படி இருந்தாங்க நம்ம பார்த்தோம். ஏடிஎம்கேவை பத்தி பிஜேபி பேசினதும் பிஜேபி பத்தி ஏடிஎம்கே பேசினதும் பார்த்தோம். இப்போ கோலிஷன் வந்த உடனே பிஜேபி செலிப்ரேட்டிங் திஸ், ஏடிஎம்கே இஸ் நாட் செலிப்ரேட்டிங். அவங்க ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணாங்களோன்னு ஒரு கேள்வி இருக்குல, நீங்களே தான் சொல்லிருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க ரெண்டு பேரும் ரகசிய கூட்டணின்னு சொன்னீங்க. அவங்க எங்க விமர்சிக்கறாங்கன்னு கேட்டீங்க. அவங்க தான் விமர்சிக்கறாங்க. உங்க பாயிண்ட் தான் வரேன் நான். அப்ப பிஜேபி செலிப்ரேட் பண்ணது என்ன அர்த்தம்னா, இவ்வளவு நாளா பின்புலமா இருந்த ஏடிஎம்கே இப்ப டைரக்டா வந்திருக்காங்க. அது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் பிஜேபி எவ்வளவுதான் இவங்களை அண்ணாமலையை வைத்தோ இதர ஆட்களை வைத்தோ அசிங்கப்படுத்தினாலும் எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு போன மாதிரி தான் எடப்பாடி போயிருக்காரு. ஏன்னா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவ்வளவு. இவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா, இப்போ மேடையில் அவ்வளவு பேர் இருந்தாங்க, ஒண்ணுமே இல்லை. அந்த ஒரு 3 டேஸ்க்குள்ள இதெல்லாமே நான் சொல்றது, இந்த இவ்வளவு பேர் பேசினா இவ்வளவு பேர் கட்சியோட வெளியே போனதும் 3 நாட்களுக்குள்ள நான் சொல்ற விஷயம். அந்த மேடையிலேயே எடப்பாடி அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுத்து, அவருக்கு தேவையான ஸ்பேஸை கொடுத்து பேச வைத்திருந்து அவர் சொல்ல விஷயங்களை வெளிப்படுத்தியிருந்தால் ஓகே. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும் குடியுரிமை திருத்த சட்டம், உத்தராகண்ட்ல பொது சிவில் சட்டம், காஷ்மீர் சிறப்பு சட்டம் ரத்து, ராமர் கோவில், இது எல்லாத்தையுமே ஏடிஎம்கே ஆதரிச்சிச்சு. இப்ப என்ன ஆச்சுது, வக்ஃப் திருட்டு மசோதால இவங்க என்ன பண்ணாங்க, அப்போஸ் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்குள்ள கூட்டணி. இது எல்லாமே பிளாட் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டட். இது எல்லாமே ஏடிஎம்கே கிளியரா ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி செய்யுதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். இததான் திமுக முதல்ல சொல்லிட்டு இருக்கு, நீங்க பிளே பண்றது எல்லாமே ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட் ஐடியா, இது எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப வெட்ட வெளியே போயிருக்காங்க. வக்ஃப் சட்டத்தை வந்து மாநிலங்களை எதிர்க்கிறாங்க, இங்க வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ இவங்களோட கட்சிக்காரங்களே வந்து இஸ்லாமியர்கள்ட்ட வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறாங்க. இன்னைக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அது ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு படி மேல போய் எங்க இயக்கத்தை நாங்க காப்பாற்றணும், எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு யார் சொல்றாங்க, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சொல்றாரு, வெட்டவெளியா ஜெயராமன் இருக்கும்போது. அப்போ அந்த அளவுல ஏடிஎம்கே வந்திருக்குன்னா 2 ரீசன்ஸ். ஒன்னு, அவங்க பாஜகவை தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் செய்யக்கூடிய விஷயத்தை கொண்டு வருவாங்க. 2வது, இஸ்லாமியர்களோ சிறுபான்மையினரோ அதிமுகவுக்கு தேவையில்லை, அவங்களோட எந்த விஷயமும் அதிமுகவுக்கு இந்த நிலைமை தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. நீங்க சொல்ற இது வந்து அவங்க வக்ஃப் சட்டத்தை அப்படி ஒருவேளை இந்த கூட்டணி ஆர்கெஸ்ட்ரேட்னா ஆதரிச்சிட்டு கூட போயிருந்திருக்கலாமே, அல்லது அவங்க வந்து முடியாதுல்ல. லாஸ்ட் வீக் சினாரியோவுக்கு அதிமுக அப்படி போக முடியாது. இதுதான் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாடு கொடுத்த நிர்பந்தம், அங்க வரதுக்கு முன்னாடி இங்க சிஎம் கொடுத்துட்டாரு, நீங்க நிர்பந்திச்சிங்க பண்ணி தான் ஆகணும். அங்க போய் நீங்க ரெட்டை வேஷம் போட முடியாது மேடம். அதான சொல்ற ஆர்கெஸ்ட்ரேட்டட்னு. இங்க வந்து சட்டசபையில நிறைவேற்றியாச்சு மேடம். இவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. சிஎம் போட்ட லாக் அது, நீங்க இருந்துதான் ஆகணும், நீங்க ஒப்புக்கொண்டு தான் ஆகணும், அங்க போய் நீங்க பண்ணி தான் ஆகணும். ஒரு வாரத்துக்குள்ள அவங்க கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா, இதுதான் சொல்றோம். இதைத்தான் திமுக இருந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நீங்க ஒண்ணே இல்ல மேடம், இவங்க அவங்க கட்சிக்கும் துரோகம் பண்றாங்க, அவங்க கட்சி தொண்டர்களுக்கும் துரோகம் பண்றாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு உச்சக்கட்ட காரணம் இது மதவாத கூட்டணி. இவங்க திரும்ப சொல்றாங்க இயல்பான கூட்டணி என்பதற்காக அது அதிமுக கட்சிக்கு செய்யப்படுகிற துரோகம்னு எந்த இடத்துல இருந்து 100% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா இருந்திருந்தால் மதவாதத்தை ஒப்புக்கொள்வாரா? இப்ப இவங்க கேட்கலாம், நீங்க போகலையா இதுல சொல்லிட்டு. 98ல அமைச்சர் ஜெயலலிதா போனாரா? எவ்வளவு நாள் அந்த ஆட்சி இருந்தது? அதுக்கப்புறம் ஒரு காமன் ப்ரோக்ராமோட கலைஞர் போனாரு. கலைஞர் உள்ள இருக்கும்போது யாராவது பாஜக யாராவது ஒரு தலைவர் யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தியோ ராமர் கோவில் பத்தியோ வேற எதை பத்தியாவது பேச துணிவு இருந்ததா? அமித்ஷா இங்க வந்து பேசிட்டு போவார். அந்த துணிவை யார் கொடுக்கறாங்க தமிழ்நாட்டில்? யார் அவர்களுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க?
திமுக கொடுத்ததா? அதே மாதிரி திரும்ப திரும்ப கேட்பாங்க, திமுக இதுதான் வேலை, சண்டை போட்டு இருக்கிறது. சண்டை செய்யறது தான் சார் ஒழுங்கான இயல்பான அரசியல். அது செய்யலைன்னா இந்த மாதிரி மக்கள் நம்ம ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது எப்படி வேண்டுமேனாலும் ஆட்சி நடத்தாம் என்பதற்கு எடப்பாடி அவர்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சி இது. முதல் முக ஸ்டாலின் கூட நினைச்சிருந்தால் எதை வேண்டுமானாலும் ஒப்புக்கொண்டு எதை வேணாலும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டு ஆட்சி நடத்தியிருக்கலாம். ஆனா தமிழ்நாடு இந்நேரம் முழுமையாக அடமானம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த நிலை நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதற்காக தமிழ்நாடு இந்த அளவு வளர்ச்சி பெறவில்லை, வளர்க்கப்படவில்லை. அப்ப இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு கட்டமைத்து வச்சிருக்கிற விஷயத்தை யாரோ அவருடைய மிரட்டலுக்காகவும் இது பண்ண அடிப்படை வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? அந்த 4 வருஷம் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி மீண்டும் போறீங்க. மீண்டும் என்ன பண்றீங்க? அதே விஷயத்தை தொடர பாக்குறீங்க. நான் எங்களுடைய திமுகவுடைய விஷயம் ஒண்ணு தான். நீங்க அதிமுகவை அடமான வச்சுக்கோங்க, அதிமுக போய் அடங்கு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டை வைக்காதீங்க. தேர்தல்ல திமுக வர்சஸ் அதிமுக தானே களம் இருக்கும். அதுல பாஜகவுடைய ரோல் கம்மி தானே. அதிமுக இங்க எதிர்க்கட்சியா தானே இருக்காங்க. அங்கதான் விஷயம். திமுக அதிமுக களம் சரி, பட் அதிமுகவை யார் இயக்க போறாங்கிறதா மேட்டர். சரி, இப்ப திமுகவை இயக்க யாரும் இல்லை. திமுக யாரை எதிரியா பார்க்கும் இந்த தேர்தல்னு சொல்லுங்க. மதவாத சக்தியை எதிராக பார்க்கும். அந்த மதவாத சக்தியில் அதிமுக இருந்தா அதிமுக எப்பவுமே எதிரி தான், இன்னும் மோசமான எதிரியா இருக்கும். காரணம், இவங்க இயல்பான கூட்டணி சொல்வது, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவர்களுடைய இயல்பு மதவாதத்தை நோக்கி தான் எப்பவுமே போயிருக்கு. எப்பவுமே நீங்க எப்பவுமே எடுத்துங்க, கரசேவைக்கு அம்மையார் ஆட்கள் அனுப்புறதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். எப்பவுமே அதிமுக மதவாத சக்திகளுக்குடனே இருந்திருக்கிறது, இப்பவும் இருக்கிறது, இனியும் இருக்கும். இதை எதிர்ப்பது திமுக மட்டுமல்ல, தமிழ்நாடு.